ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பேர் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நோட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம், அப்புறம் காய்கறியில் வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம். அப்புறம் வானலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. காரக்குழம்புக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் வதங்குற அளவுக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெண்டைக்காயில் இருக்க குழப்பத்தன்மை போடணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லெண்ணெயில் வதக்கிக்கிறோம். வதங்கின அப்புறம் வெண்டைக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானல்லே மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா தாளித்து இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெந்த பிறகு வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளில் 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதிலே நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு அந்த குழம்பு மிளகாய்த்தூள்லே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமலும் இருக்கணும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா கொதித்து வந்த பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜிலே உப்பு, காரம், புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது போல் கொதித்து வந்த பிறகு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி பாருங்கள். கொஞ்சம் அழுத்தினா போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். இது போல் வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கிட்டு குழம்புல சேர்க்குறப்போ குழப்பு தன்மை இருக்காது. இப்போ நாம் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச அப்புறம் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு காலிஃப்ளவர் எக் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடிஷோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குக்கிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.